வீட்டை விட்டு வெளியேறும் நிலா. காரணம் என்ன தெரியுமா? இந்த சமயத்தில் நம்ம நிலா ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு பல பேருக்கு பல குழப்பங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது எதற்காகனா, இந்த நிலாவை பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி இந்த வானதி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே இருக்கிறதே உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த வீட்டில் நம்ம இருந்தால் தான் யாராவது பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிலா இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா இருக்கிறதுனால தான் இன்னும் நம்மளுக்கு கல்யாணமே ஆகலை போல், இடம் இல்லாதனால தான் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வானதி ஒரு பக்கம் நம்ம பாண்டியங்கிட்ட சொல்லும்போது அவரு ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்காங்க, நம்ம அண்ணி வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சேரன் என்ன பண்ணுறாங்க, அவரு ஒரு விதமாக பார்த்தீங்கன்னாக்கா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்தால் இந்த சந்தா இந்த வானதி எல்லாம் வீட்டுக்கு வந்தால் நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு பேசுகிறாங்க. அப்போ இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா, எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் வீட்டை பெருசு பண்ணி அந்த இடத்துல சந்தோஷமாக வாழலாம். ஆனால் அவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவே இவ்வளோ பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வானதியும் சரி, இன்னொரு பக்கம் இந்த சந்தாவும் சரி, இவங்க ரெண்டு பேரை டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்தா இந்த சந்தா 100க்கு 200% ரொம்ப தங்கம்னே சொல்லலாங்க. ஏன்னா அவங்க இந்த வீட்டை பிரிக்கணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்கள எதிரினும் யாருமே நினச்சதே கிடையாது. அப்படி நினைக்கக்கூடிய ஒரே ஆள் இந்த வானதி மட்டும்தான். அவளை பார்த்தோன்னா இப்போ நம்ம பாண்டி கல்யாணம் பண்ணிடுறதுக்காக என்ன பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம பாண்டியை இந்த விஷயம் நடக்காத ஒரு செயல்னு சொல்லிட்டு அவர் இந்த கல்யாணத்தையுமே நிறுத்துறதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. மேலும் மேலும் பார்த்தோன்னா இந்த பாண்டி என்ன பண்ணிட்டாரு, இவங்க வீட்டுக்கே போயிட்டு டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் தாராளமாக வானதியை கல்யாணம் பண்ணிடணும் சொல்லிட்டாங்க. ஏன் அவர் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு காரணத்தை கேட்டால், இப்போ அவள் இந்த வீட்டில் நான் எங்கே தங்குறது அப்படின்லாம் கேட்டால், அதுவும் இல்லாமல் நம்ம அண்ணியை வீட்டை விட்டு என்ன சொன்னான், அவங்க வெளியே போனால் தான் நான் வருவேன், அப்போ தான் எனக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கணும், இந்த மாதிரி பேசிட்டான். இதுக்கப்புறம் எப்படின்னா நான் அங்கே என்ன பண்ண முடியும், நம்ம வானதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும் கல்யாணம் பண்ணின்னு சொல்லி சேரங்கிட்ட சொல்லும்போது ரொம்பவே கண்கலங்கி நின்றுட்டாரு நம்ம சோழனும். எதனால் நமக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கானே அப்படின்ற மாதிரி. இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த நிலா என்ன பண்ணாங்க, சரி இந்த விஷயம் என்னன்னா நம்மளுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கா, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போகிறதுக்கு பொட்டி படிக்கோடு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் நடேசன் பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. எதுக்குடா இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா உருவாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம நடேசன் எப்படியாவது இந்த நிலாவை தடுத்து நிறுத்தி அந்த வீட்டோட மருமகளாகவே ஆக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.